ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், ஓட்டு போட நீங்க ரெடியா இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் உங்கள ரெடி இல்லன்னு சொல்லிருச்சு போல. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இப்ப வெளியிட்டிருக்கிற ஃபைனல் லிஸ்ட்ல சுமார் 74 லட்சம் பேரோட பேரை கட் பண்ணி அதிரடி காட்டியிருக்காங்க பாஸ். இது முறையான வேலிடேஷனா இல்ல தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற மர்ம வேலையான்னு மக்கள் மத்தியில பெரிய புகைச்சலை கிளம்பியிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று வெளியிட்டுள்ளார். மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.67 கோடி. 2. SIR எனப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பணிகளுக்கு பின் தமிழகம் முழுவதும் மொத்தம் 74,0727 வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். 3. 2025 அக்டோபரில் 6.41 கோடியாக இருந்த வாக்காளர் எண்ணிக்கை இப்போ 5.67 கோடியாக குறைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. 4. இந்த மெகா லிஸ்ட்லயும் பெண்களோட ராஜ்யம்தான் பாஸ். ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் சுமார் 12 லட்சம் பேர் அதிகமாயிருக்காங்க. 5. இறந்தவர்கள் இரட்டை பதிவுன்னு காரணம் சொன்னாலும் ஒரே அடியா 74 லட்சம் பேரை தூக்குனது அப்பட்டமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர்னு எதிர்க்கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. 6. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பிப்ரவரி 26, 27 தமிழகம் வர்றாரு. அப்போ அரசியல் கட்சிகளோட நடக்க போற மீட்டிங்ல விசில் பறக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 7. லிஸ்ட்ல பேர் இல்லையா, நோ டென்ஷன். இன்னையிலிருந்து மறுபடியும் ஃபார்ம் 6 கொடுத்து பேர் சேர்க்கலாம்னு அர்ச்சனா பட்நாயக் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க. பாஸ், இந்த மெகா நீக்கம் பத்தி மக்கள் மத்தியில இருக்கிற பேட் ஒப்பீனியன் என்ன தெரியுமா? ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பண்ணியாச்சு. ஆனா இப்போ ஓட்டையே காணோம்னு சொல்றாங்க. இதுதான் உங்க டிஜிட்டல் இந்தியாவா? எங்கள ஓட்டு போட விடாம பண்றதுக்கு இது ஒரு பிளான். குணசேகரன், கூலி தொழிலாளி. எலெக்ஷன் கமிஷன் என்ன மத்திய அரசோட கைப்பாவையா? 74 லட்சம் பேரை தூக்குறது சின்ன விஷயம் கிடையாது. இது ஜனநாயகத்தை கொலை பண்ற வேலை. கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட். சமூக வலைதள கருத்து. கண்ணா, மத்தியில இருக்கிறவங்க தட்டுறாங்க, மாநிலத்துல இருக்கிறவங்க தூக்குறாங்க. 74 லட்சம் பேர் ஓட்டு இல்லைனா இது தேர்தலா இல்ல வெறும் செலக்ஷனான்னு தெரியல பாஸ். திருமாவளன் சொல்ற மாதிரி கூட்டணி உடையக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டு லிஸ்டே உடைந்தா என்ன பண்றது? வர்ற 2026 எலெக்ஷன்ல இதுக்கு ஒரு பெரிய விசில் சத்தம் கேட்க போகுது பாரு. இட்ஸ் a massive data cleanup or a strategic wipeout. Only the 2026 results will tell boss. வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் விட்டா உடனே செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தல் களத்தின் ஹாட் அப்டேட்டுகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.